வணக்கம். ஒரு லாஸ்ட் வீக்கு தங்கவயலுக்கு பிஜிஎம்லுக்கு நம்ம கோலார் டிஸ்ட்ரிக்ட் எம்பி பிஜிஎம்ல விசிட் வந்திருந்தார். என்னத்துக்கு வந்திருந்தார்? இந்த ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஸ்டேடியமுக்காக லெட்டர் கொடுத்துருந்துக்கிறாங்க. இந்த ஷேக் கமிட்டி சொன்னார். ஷேக் கமிட்டி லெட்டர் கொடுத்தாங்க. ஜோதி பாஸ் டீம் வந்து ஷேக் கமிட்டி லெட்டர் கொடுத்ததுனால வந்து விசிட் பார்த்தது. வந்து உள்ளே பார்த்தோன்னா அதோடைய ஸ்டேடியமோட நிலவரம் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஜனமே பப்ளிக்கே பார்க்க. அப்போ ஒரு விஷயத்த சொன்னார் எம்பி, பிஜிஎம்எல் நடக்கிறது இல்லைன்ட்டு. அப்புறமா அதே இடத்துல நானும் அங்கே இருக்கிறப்போ ரிஸ்கார் கூட இருந்தாங்க. எஸ்டிபி வீட்டுங்களுக்கு மட்டும் அலாட்மெண்ட் நீ பண்ணுறியே, எக்ஸ் எம்ப்ளாய்க்கு அலாட்மெண்ட். அப்போ அவருனான்றாரு எம்பி, எனக்கு யாரும் ப்ரொப்போசல் கொடுக்கல. ஒரு எம்பி சொல்கிறது ப்ரொப்போசல் யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்டிபிக்காரங்க வந்து இப்போ 2000 வேலை பண்ணுங்க. அதுக்கு பின்னத்தில் பண்ணி 1999 பண்ணி வேலை விட்டு ரிட்டையர் ஆகிட்டவங்களுக்கெல்லாம் அதே பிஜிஎம்எல் ஒர்க்கர் தான். அவங்களுக்கு ஏன் வீடு கொடுக்குறதுல எனக்கு ப்ரொப்போசல் வரணும். அதுக்கு தங்கவயல் எம்எல்ஏ வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இந்த கேஜிஎஃப்ல பிறந்துக்கிறதுனால அவங்களும் இந்த மைனிங் இதில் வேலை சேர்ந்ததுனால அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. தங்கவயல் மக்கள் நீங்கள் என்ன பண்ணனா, எம்பி சொல்லிட்டாரு உங்களுக்கு யாருக்கும் மைன்ஸ் ஓப்பன் பண்ணாது, எஸ்டிபி வீட்டுக்காருக்கு தான் வீடு கிடைக்குன்னு சொல்கிறாரு. தங்கவயல் எக்ஸ் தொழிலாளிங்க வந்து கேஜிஎஃப் எம்எல்ஏ நம்பணும் நீங்கள். ஏன்னா கேஜிஎஃப் எம்எல்ஏ அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க, உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் துணையான்னு இருக்கிறேன் சொன்னதுனால எம்எல்ஏ வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நானும் அந்த வார்த்தை நானும் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு எம்பியை வந்து எஸ்டிபி ஒர்க்கருக்கு தான் நான் இந்த அலாட்மெண்ட்டு பண்ணுறேன்னாரு. இதுக்கு முன்னே வேலை சேர்ந்த எம்ப்ளாயிங்களுக்கு ப்ரொப்போசல் இல்லைன்ட்டாரு. அதே நம்ம தங்கவயல் எம்எல்ஏ என்னன்றாங்க, அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களும் மைனிங்கில் வேலை செய்த தொழிலாளிங்க தான். அதனால் வந்து நான் அவங்கள வந்து ஒரு 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 காலமும் கைவிட மாட்டேன்னு சொன்னாங்க. ನಿಜ ಅದು. ಯಾಕಂದರೆ BGMLಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ MP ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಬಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ನೋಡ್ತಾರೆ. ಶೇಕ್ ಕಮಿಟಿ ಅವರು ಲೆಟ್ರ್ ಕೊಡ್ತಾರೆ. ಲೆಟ್ರ್ ಕೊಟ್ಟರ ಮೇಲೆ ಜ್ಯೋತಿ ಬಾಸನ್ ಟೀಮ್ ಲೆಟ್ರ್ ಕೊಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಬಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅದಕ್ಕೇನೋ ರೀಓಪನ್ ಆಗುತ್ತೆ, ಸ್ಟೇಡಿಯಂ ಹತ್ರ ರೀಓಪನ್ ಆಗುತ್ತೆ. ಸೆಟ್ರೇಟ್ ಮಾಡಿ ಅದನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಒಂದು 20 ಲಕ್ಷ ಅಲಾಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ಮಾಡ್ತೀನಿ ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಅವ್ರಿಗೆ. ಯಾಕಂದರೆ ಒಂದು KGF ಅಲ್ಲಿ ಏಷ್ಯಾದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸ್ಟೇಡಿಯಂ ಅದು, ಜಿಮ್ಖಾನಾ ಗ್ರೌಂಡ್ ಒಳ್ಳೆ ಸ್ಟೇಡಿಯಂ. ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ತಂದೆ ಫುಟ್ಬಾಲ್ ಪ್ಲೇಯರು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆದು ಬೂಟು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರೋನು ಅದು ಜಾಗಕ್ಕೆ. ನನಗೆ ಒಳ್ಳೆ ಸಂತೋಷ ಆಯಿತು. ಇನ್ನೊಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಬಂದು ಬರೀ STP ಎಂಪ್ಲಾಯಿಗೆ ಮಾತ್ರ ನಾನು ಹಕ್ಕುಪತ್ರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬೇರೆಯವರು ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿದಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಕೊಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಅವ್ರು ನಾಟಿನ ಪ್ರಪೋಸಲ್ ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಇವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರ ಮೇಲೆ KGF MLA ಒಂದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ನನಗೆ ಅವರು ಒಂದು ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಆ ಥರ ಎಲ್ಲ ಏನಲ್ಲ, KGF ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯ್ಗಳು KGF ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವರೆ, ಅವರೇ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿರುವರೆ. STPಗೆ ಏನೋ ಎಷ್ಟು ಪ್ರಪೋಸಲ್ ಇರುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಅದೇ ಥರ ಅವ್ರಿಗೆ ಇರುತ್ತೆ, ಅವ್ರಿಗೆ ಹಕ್ಕು ಇರುತ್ತೆ. ನಾನು ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀನಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸಂತೋಷ ಮೇಡಮ್ ಅವರೇ. STPಗೆ ಕೊಡಿ, ಅದೇ ಥರ ಮುಂಚೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ BGML ಕೆಲಸ ಮಾಡಿರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕು ನನ್ನ ಮುಖಾಂತರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು, ಅಲ್ಲಿ ಏನೇನೋ ಸೊಸೈಟಿಗಳಿರುತ್ತೆ, ಏನಿರುತ್ತೆ ಓಪನ್ ಆಗುತ್ತೆ. ಎನಿ ಕಾಸ್ ಯಾವುದು ಓಪನ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. BGML ಹೇಳಿ ಆಯಿತು. ನೆಕ್ಸ್ಟು ಫ್ಯೂಚರ್ ಏನಾಗುತ್ತೆ, BGML ಬಿಟ್ಟರ ಮೇಲೆ ಏನು ಮಾಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇರುತ್ತೆ MP ಹತ್ರ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡಿ. ಯಾಕಂದರೆ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವರೇ MP ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟಲ್ಲಿ ಏನೇನು ಆಗುತ್ತಾನೋ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಏನೋ ಒಂದು ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ಅವನು ಒಂದು ವಿನಾಯಕ ಸದ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ, 2 ಫ್ಯಾಕ್ಟ್ರಿನ KGF ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ, ಹಾಕಿದರೆ ಒಳ್ಳೆದು. ಅದೇ ಥರ MLA ಒಂದು 2 ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಹಾಕಿದರೆ ಇನ್ನೂ ಒಳ್ಳೆದು. ಜನಕ್ಕೆ ಒಳ್ಳೇದು ಹಾಕಬೇಕು. ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ರೆ ತಪ್ಪಾಗುತ್ತೆ. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಮುಖಾಂತರ ಕೇಳ್ತಾ ಇರೋದು, ಇಲ್ಲಿ ಮಾಡಲೇಬೇಕಾಗುತ್ತೆ. ಪಾಪ ಜನ ಬಂದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಪ್ಪಿಟ್ಟು ಇಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದೇ ಥರ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯಿ ಸನ್ಗಳು, ನಾನೆಲ್ಲ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯಿ ಸನ್ನು. ನನ್ನ ತಂದೆ BGML ಅಲ್ಲಿ ಒಂದು 40 years ಕೆಲಸ ಮಾಡಿರೋರು. ನನಗೆ ಮನೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಯಾರ ಹತ್ರ ಕೇಳ್ಬೇಕು? ನಾನು MLAನ ಕೇಳಬೇಕು. MLA ಇಸ್ ರೈಟ್ ಪರ್ಸನ್. ಅವರು ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, MLA ಕಡೆಯಿಂದ ಕೇಳ್ತೀವಿ, MLA ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಇರಲೇಬೇಕು. ಅದೇ ಥರ MP ಕೇಳ್ತೀವಿ, MPಗೆ ನಮ್ಮ ಪ್ರಪೋಸಲ್ ಕೊಡ್ತೀವಿ. ಕೊಟ್ಟರ ಮೇಲೆ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯಿಗೆ ಹೆಂಗೆ STP ಕೊಡ್ತೀರಾ ಅದೇ ಥರ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯಿ ಸನ್ಗಳಿಗೆ ಅಲ್ಲಿರೋ ಮನೆಗಳು ಸ್ವಂತ ಮಾಡಬೇಕನ್ನೋ ಮುಖಾಂತರ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ.